வீட்டில் கென்னின்னு தான் கூடுவாங்க. விக்ரம் அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட வந்து சபாஷன் வாங்க முடியாது. இல்லை நல்லா நடிச்சிருக்க, சுமாராக தான் நடிச்சிருக்க போ அப்படிம்பாங்க. ரொம்ப வயசான ஒரு கெட்டப்பா வந்து ரொம்ப நடக்க முடியாத ஆமாம் அந்த மாதிரி ஒரு கெட்டப் அன்றைக்கே பண்ணிட்டார் அவர். அந்த காலேஜ் டேஸ்லேயே மியூசிக் பண்ணால் இவர் தான் முதல் பரிசு, கிட்டாரிஸ்டாக இந்த மாதிரி போனான். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அங்கே கற்றுக்கிட்டாரு. அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ணால் அதில் முதல் பரிசு, ட்ராமா போட்டு அதில் தான் முதல் பரிசு. முத்தம் கொடுக்க வேர்த்து கொட்டுது பல டேக் 10-15 டேக் வாங்கி அதுக்கு பிறகு தான் சிம்ரானே வந்து நானே முத்தம் கொடுத்துறேன் ஐயா அப்படின்னு கொடுத்தாங்க. உங்கள் அப்பா என்றைக்குமே அவர் விக்ரமுடைய நடிப்பை ஏற்றுக்கிட்டே. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். சார் வணக்கம் சார். சரி, எனக்கு இன்னைக்கு யாரை பத்தி பேசணும் அப்படின்னா, சியான் என்று ரசிகர்களால அன்பாக அழைக்கக்கூடிய விக்ரம் சாரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட பேச போறோம். சார், அவரு ஒரு படத்துக்கு எடுக்கிற முயற்சியா இருக்கட்டும், அவருடைய நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆக்ட்ரஸால காப்பி அடிக்க முடியாத ஒரு விஷயம் சார். ரொம்ப யூனிக்கா இருக்கும், அவரோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். இப்ப வந்து தமிழ் சினிமால கடந்த சில வருடங்களாவே சொல்லலாம், அவருடைய படங்களுக்கு அந்த அளவுக்கு வரவேற்புகளும் இல்ல, ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டரா இருக்காரு அப்படின்றதுதான் என்னோட இதுவு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு கடந்து வந்த பாதைகள் அது எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசலாம் சார். அப்பா வந்து வினோத் ராஜ் அப்படின்னு, அவர் வந்து முன்னாள் ராணுவ வீரர். ஆமாம், ராணுவ வீரராக இருந்தார். ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கு பிறகு வந்து சென்னையில் லாரி டிரான்ஸ்போர்ட் ஒன்று நடத்திட்டு இருந்தார். அதிலேருந்து அப்படியே வந்து அவர் சினிமாவுக்குள்ளே வந்தார். சினிமாவில் வந்து சின்ன திரை அது நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு நடிகராக இருந்தார். அதே சமயத்தில் நடிகராக மாறினாலும் கூட, அவர் நடிகராக இருந்தாலும் கூட விக்ரம் அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட வந்து சபாஷன் வாங்க முடியாது. இல்லை நல்லா நடிச்சிருக்க, அப்படி சுமாராக தான் நடிச்சிருக்க போ அப்படிம்பாரான். அவங்க அப்பாவே அவர் சீக்கிரம் அவரை ஏற்றுக்க மாட்டார். நான் சொல்லுவேன், போய் ஒரு முதல் முறையாக அந்த தில்ல போய் புலி இது ஒரு போலீஸ் வேஷம்லாம் போட்டு இது போனேன், சுமாராக பண்ணியிருக்க இப்போ அப்படின்னாரான். அவரோட ஆக்டிங்கே சுமாரா பண்ணியிருக்கேன்னு சொன்னாரா? ஆமா, அவர் அப்பா வந்து உடனே நீங்க ஏத்துக்கிறதுங்கிறது வேற, நீ இன்னும் பெட்டரா வரணும் அப்படின்னு சொல்றது வேற. சுமாரா பண்ணியிருக்கா, இன்னும் பண்ணு போ அப்படின்ட்டாரு. அது வந்து அந்த அவரை ஒரு கேஷுவலா சொல்றாரு. அது வந்து அப்படி சொன்னது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். அவர் அப்பா கிட்ட ஒரு இது வாங்குறது இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. அம்மா வந்து வட்டாட்சியர், அவங்க ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு அவர் நல்ல பேர் எடுத்தவங்க. இவருக்கு ஒரு தம்பி தங்கையெல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் அந்த ஏற்காட்டில் தான் படித்தார். ஏற்காட்டில் தான் படிக்கும்போது உங்களுக்கு அங்கே தான் ஒரு கராத்தே, அப்புறம் ஃபோட்டோகிராஃபி, இன்னும் சில குதிரை ஏற்றம் உட்பட நிறைய விஷயங்கள் கற்றுட்ருப்பார். மியூசிக் அங்கே தான் அவர் கற்றுக்கிட்டார். மியூசிக் கற்றுக்கிட்டது, பாடுறது எல்லாமே கற்றுக்கிட்டது. என்னென்ன ஒரு உண்மை எதுவும் சொன்னோன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி அவர் ரிஸ்க் எடுத்து சில வேஷங்கள் போடுறான்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை அன்றைக்கே போட ஆரம்பிச்சிட்டார் அவர். இதிலே வந்து ஸ்கூல் டேஸில் அவர் பண்ணுற காலேஜில் பண்ணும்போதே ரொம்ப வயசான ஒரு கெட்டப்பாக வந்து ரொம்ப நடக்க முடியாத அந்த மாதிரி ஒரு கெட்டப் அன்றைக்கே பண்ணிட்டார் அவர். அந்த காலேஜ் டேஸ்லேயே பண்ணிட்டார். அப்போவே பண்ணி மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணி ஒரு பாராட்டு வாங்கினார். அதில் என்னன்னா, அந்த காலேஜில் வந்து எப்போ அவர் வந்து ஒரு பாடகனாக போனால் அதிலே அவர் தான் முதல் பரிசு, மியூசிக் பண்ணால் இவர் தான் முதல் பரிசு, கிட்டாரிஸ்டாக இந்த மாதிரி போனான். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அங்கே தான் கற்றுக்கிட்டாரு. அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ணால் அதில் முதல் பரிசு, ட்ராமா போட்டு அதில் தான் முதல் பரிசு. ஒரு நாள் காலேஜில் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ எல்லாமே உனக்கு வந்து நீ தான் இப்போ முதல் பரிசு வாங்குற, இப்படியே எல்லாமே நீ தான் முதல் பரிசு வாங்கினா மற்றவன் யார் வாங்குறது சொல்லு, மற்ற பசங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா, அவங்களும் வாங்கணும் இல்லையா, அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா, இனிமேல் வந்து காலேஜில் நடக்கிற ட்ராமா இதில் நீ கலந்துக்காத, காலேஜ் சார்பாகவே கலந்துக்காத, வெளியே எங்கேயாச்சும் நடந்தாங்கன்னா நீ கலந்துக்கோ, காலேஜுக்குள்ளே நடக்கிற எந்த ஃபங்க்ஷன்லையும் நீ கலந்துக்காத, ஏன்னா நீ தான் முதல் பரிசு வாங்குற, வேற எவனுக்கும் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களும் பாவம் இல்லையான்னு சொன்னாங்களாம். சரி ஓகே அப்படின்ட்டாராம். இது வந்து இதே மாதிரி ஜேசுதாஸ் நடந்திருக்கும். ஜேசுதாஸும் அப்படி தான் காலேஜ் லெவலில் வந்து பாடிக்கிட்டு முதல் பரிசு தான் அவர் தான் வாங்குவார். ஜேசுதாஸ் அவங்க காலேஜில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்கண்ணா, இனிமேல் வந்து எங்கள் காலேஜில் நீ பாடவே வேண்டாம், இது வரைக்கும் 15 தடவை நீ தான் முதல் பரிசு வாங்கியிருக்க, மற்றவன் வாங்கணும் இல்லையா அப்படின்னாங்களா. சரி சார் வாங்க, இனிமேல் இப்போ பாடல சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இவருக்கும் ஒரு அனுபவம். ஏன்னா இது வந்து இவங்க ஆரம்பத்திலேருந்து அதிலே வந்து ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு அதிலே ஒரு முயற்சி பண்ணிகிட்டே வருது. ஒரு எது எடுத்தாலும் ஃபோட்டோகிராஃபர்னு அதிலே ஒரு நல்ல இன்வால்வோடு, உங்களுக்கு நீச்சல்னு அதில் ஒரு இன்வால்வோடு, அவர் எல்லாமே அப்படி தான் பண்ணியிருப்பார். டப்பிங் பேசுறது உட்பட நீங்கள் பார்த்தீங்கன்னா, டப்பிங் யார் பண்ணியிருப்பார், அப்பாஸுக்கு பண்ணியிருக்காரு, அஜித்துக்கு பேசியிருக்காரு டப்பிங்கு, அப்புறம் வந்து விக்ரம் சாரா சார். ஆமாம். ஓ
அப்பாஸுக்கு இதில் அந்த பேசியிருக்காரு. அப்பாஸுக்கு வந்து ஒரு முதல் படத்தில் பேசியிருக்காரு. அப்புறம் நம்ம கண்டு கொண்டேன் அதில் அப்பாஸுக்கு அவர் தான் பேசினார். விக்ரம் தான் பேசினார். அவர் காதலன்ல இவர் தான் பேசினார். பிரபுதேவாவுக்கு. அப்படியா சார்? ஆமாம், பிரபுதேவாவுக்கு அவர் தான் பேசினார். அதே மாதிரி அஜித்துக்கு வந்து உல்லாசம்ல அவர் தான் பேசினார். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அதே மாதிரி ஒரு நிறைய பேருக்கு டப்பிங் பேசியிருக்காரு அவர். அவரும் பாடியிருக்காருங்க, பாடல் பாடியிருக்காரு, நிறைய பாடல்லாம் பாடியிருக்காரு. அந்த வகையில் இசையிலையும் சரி இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்டம்லாம் இருக்குது. ஆரம்பத்திலே அந்த தன்னை பயிற்சிகள் எடுத்துக்கிட்டான். ஆனால் நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். போராட்டம். ஒவ்வொரு பயிற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க. சில நேரங்களில் வந்து வாய்ப்புகள் பெருசாக வராது. சில நேரங்களில் பண்ணுற படங்கள் வந்து ஓரளவு போகும். இந்த பட்டர்ஃப்ளை பிசி ஸ்ரீராம் தான் பண்ணியிருந்தார். அது அந்த அளவுக்கு போக வேண்டியது. ஆனாலும் கூட அந்த இன்றைக்கும் அந்த பாடலாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவருடைய முதல் படம் வந்து ஸ்ரீதர் தான் பண்ணார். பழம்பெரும் டைரக்டர் ஸ்ரீதர் தான் டைரக்ஷன் பண்ணார். அந்த படம் பெருசாக போகலை, எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகலை. ஆனால் அதுக்கு பிறகு அவர் வேறு முயற்சிகளில் இருந்தார். அதுக்கு பிறகு நான் ஒரு முறை ரொம்ப நாள் கழித்து அது பேசும்போது நான் கேட்டேன், ஒரு வேளை முதல் படம் சக்ஸஸ் ஆகிட்டா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. காணாமல் போயிருப்பேன். என்ன சார், ஏன் சார் ஃபர்ஸ்ட் படமே சக்ஸஸ் அப்படின்னு கொண்டாடியிருப்பாங்கல்ல? கொண்டாடிருப்பாங்க. அப்போ எனக்கு தலைக்கடம் வந்திருக்கும். இப்படி தான் நடிப்பு போட்டிருக்கு, நான் அப்படியே போயிருப்பேன். ஆனால் நடிப்பு கற்றுருக்க மாட்டேன். எப்படி இல்லை அந்த தொழில் கற்றுக்கிட்டு இருக்க மாட்டேன். அது முதல் படம் சக்ஸஸ் ஆகிடுறது ஒரு வேளை வந்து அதுதான் எனக்கு ஒரு பயிற்சி களமாக அமைஞ்சது. அதை வந்து நான் ஒரு தோல்வியாக எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல பயிற்சி களமாக அமைஞ்சது. அதனால தான் அதை வந்து நான் தோல்வின்னு சொல்லலை அப்படின்னாரு. அதனால் அவர் சொன்ன இதுவும் கரெக்டு தான். பல பேர் பார்த்திங்கன்னா முதல் படம் சக்ஸஸ் ஆகும், உடனே கண்ட கதைகள் கேட்பாங்க. யார் யார் கதை சொன்னாலும் வந்து ஏற்றுக்குவாங்க. நம்ம சொன்னால் நடிச்சிருவோம், நடித்தா போயிடும் போடுங்க அப்படி இப்படி இவங்களுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிட்டு திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஒரே ஒரு நிறைய பேரை பார்த்துருக்கோம். நிறைய பேர். ஏன்னா விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சட்டம் பொறியிட்ட 6வது படம் அவருக்கு. முதல் படம் வந்து இனிக்கும் இளமை. சட்டம் பொறியிட்டரை அவர் அதுக்கு பிறகு 5 படம் பண்ணுறாரு, ஒன்றுமே போகல. சட்டம் பொறியிட்டரை வந்து பண்ணுறாரு 6வது படம் சூப்பர் டூப்பர் ஹிட். 10 படம் அதுக்கு பிறகு புக் ஆகுது. 10 படமும் பார்த்தீங்கன்னா 5 படம் படுத்துருது. உடன் அப்படியே படுத்துகிட்டே போயிடுது. அதுக்கு பிறகு தான் அவர் வில்லனாக நடிக்க முரட்டு காலையிலலாம் கேட்குறாங்க. அந்த சமயத்தில் தான் இவர் நடிக்கலைன்னு வைங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரு படம் சக்ஸஸ் ஆகிட ஒரு 10 பேர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்களும் வாங்கிடுவீங்க. அந்த கதை என்ன எதுன்னு பெருசாக இது ஒரு ஸ்டோரி நாலேஜ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம நடித்த படம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அதுக்கு பிறகு தான் நான் எப்படி கதையை செலக்ட் பண்ணோம், எப்படி நடிப்பை வெளிப்படுத்தணும், பாடல்கள் எப்படி வாங்கணும், அதெல்லாம் வந்து அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அதனால் அவர் சொன்ன முடிவு கரெக்டான இது தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு கரெக்டாக அவர் ரொம்ப பொறுமையோடு தான் செயல்பட்டார். இந்த இதுக்காக சேது படத்துக்கு அப்படி தானே, சேது படம் நடக்குது, இடையில நடக்குது. ஆக்சுவலாக அந்த கதையை வந்து முதல்ல அகிலன்கிற பேரில் விக்னேஷ்னு ஒரு நடிகர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டீங்களா? அவரை வச்சு தான் எடுக்கணும்னு பாலா தீர்மானமாக இருந்தார். தீர்மானம் நினச்சிட்டு இருந்தார். நான் விக்னேஷுடைய ரூமில் 4-5 தடவை நான் பார்த்துருக்கேன் பாலாவை. அப்போ சாதாரணமாக பாலா நிற்பார், இவரும் சாதாரணமாக என் ஃப்ரெண்டு தான் விக்னேஷ் நடிகர். அப்போ சாதாரணமாக நாம் சைக்கிளில் போகும்போது பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு வருவோம். அப்போது அப்படி நடிச்சிட்டு இருந்தார். அந்த கதையை வந்து அதுக்கு பிறகு தான் சேதுங்கிற பேரில் இவருக்கு பண்ணுறாரு. சேது வந்து இவரும் அதுக்கான மெனக்கெடலோடு ஃபுல்லாக நடிக்கிறாரு. ஆனால் படம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து ரிலீஸில் தான் நிற்கிது. பல பேர் வர்றாங்க, பார்க்குறாங்க. 100க்கு மேற்பட்டவங்க பார்த்து இதாகாது போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அதுக்கு பிறகு முயற்சி பண்ணி அப்போ வந்து டைரக்டர் வருவாங்க, இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ப்பாங்க, இவரும் ஒரு ஓரமாக உட்காந்து தன்னுடைய காரை நிப்பாட்டிட்டு இவரும் உட்காந்துருப்பார். இந்த படம் போனால் தானே இவருக்கு லைஃப். அப்படியே பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு தான் பத்திரிகையாளர்களுக்கு போட்டு ஒரு இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் இப்போ இவங்களாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சில தேட்டர்களில் இவங்களாம் ரிலீஸ் பண்ணும்போது சரியாக போகலன்னா தூக்கிடுவோம்ப்பா, ஓகே, அதே இதில் தான் பண்ணுறாங்க. பத்திரிகையாளர் பார்த்து எழுத ஆரம்பித்தவொன்னே பார்த்தீங்கன்னா 3 நாள் எடுத்த வந்து மறுபடியும் கூப்பிட்டு கொடுங்க, நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன்ற அளவுக்கு போயிட்டு கடகடன்னு எங்கோ போகுது. சயான் விக்ரம் அப்படியே சாதா விக்ரம் சயான் விக்ரமாக மாறுறது. அதுக்கான எஃபர்ட்டு, அதுக்கான முயற்சி, அதுக்கான உழைப்பு எக்கச்சக்கமாக. சம்பளங்கிறது அதில் பெருசாக கிடையாது யாருக்குமே. ஆனாலும் கூட அந்த உடைய உழைப்பு தான் அதில் வந்து அந்த படத்துலேருந்து அவரை தூக்கி நிறுத்துறது. அதுக்கு பிறகு வந்து அவருடைய சில படங்கள் போயிருக்கும், சில படங்கள் போயிருக்காது. ஆனால் வந்து எந்த படமே வந்து விக்ரம் நடிக்கலைன்னு சொல்ல முடியாது.
படங்கள் போனாலும் போகாவிட்டாலும் விக்ரம் அவருக்கான எஃபர்ட் போட்டிருப்பார். அதில் வந்து முழுக்க முழுக்க அவர் முயற்சி பண்ணியிருப்பார். சரி, இப்போ நீங்க பாலா இப்போ சார் பார்த்தீங்கன்னா அந்த இதை போட்டிருப்பாங்க பாருங்க, வீரதீர சூரன் வந்து ஆமா சார். 2வது பாகம் அவர்கள் இருக்கு. முதல் பாகம் இன்னும் வரலையேன்னா முதல் பாகம் அடுத்து வரும். அது இது மாதிரி உங்களுக்கு பாகுபலி மாதிரி தான் அது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தனால தான் அவரும் ஏற்றுக்கிறாரு. ஒவ்வொரு கதையும் அந்த மாதிரி ஏற்றுக்கிறனால தான் உங்களுக்கு வந்து அந்த பிதாமகனும் சரி, ஒவ்வொரு படமும் வந்து அந்த மாதிரி அந்த கதையை நீங்கள் செலக்ட் பண்ணி உள்வாங்கி அவருக்குன்னு சில குரல்கள்லாம் இது பண்ணுறாரு. அவர் பார்த்தா திடீர்னு உடம்பை ஏற்றுறாரு, திடீர்னு உடம்பை குறைக்கிறாரு. இந்த ரிஸ்க் எல்லாம் யாருமே எடுக்க முடியாது. நிச்சயமா. 20 கிலோ 10 கிலோன்னு குறைக்கிறார். விக்ரம் அதனால சாரை வந்து பார்த்தே பல நிறைய நடிகர்கள் பாதிப்புகள்லாம் இருக்கு. விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக பாதிப்புகள் இருக்கு. ஆனாலும் கூட அவருடைய தொழிலுக்காக சின்சியராக இருக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் அந்நியனில் பார்த்தீங்கன்னா அந்த 4-5 வாய்ஸ் பேசுவார் ஆமா பாருங்க. சார். உட்கார்ந்து இருக்கும்போது அவர் உட்கார்ந்துட்டு தான் இருப்பார். அவருக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கும். அந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஓடிட்டே இருக்கும். அந்த அந்த தொழில் மேலே இருக்கிற அந்த ஒரு அக்கறை ஈடுபாடு. ஈர்ப்பு அதுதான். அதனால தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் விக்ரம் அப்படின்னா அவர் ஒரு பண்பட்ட நல்ல நடிகரியா அப்படின்னு அவர் யாருமே அவருடைய நடிப்பை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. சில படங்கள் தோல்வி அடைந்தாலும் அவருடைய நடிப்பை குறை சொல்ல முடியாது. அதுதான் உங்களுக்கு வேற ஒரு ஒரு அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் போக வேண்டியது. அது வந்து அது வேற மாதிரி போயாச்சு. அது காரணம் வந்து சப்ஜெக்டில் ஏதோ சில இடங்களை ஒரு கோட்டை விட்டதுனால அது சரியாக போகல. இல்லாட்டி அது பெருசாக போயிருக்கணும். ஆனாலும் கூட அது அந்த மாதிரி ஒரு அருவருப்பான உடல்நிலையோடு கொஞ்சம் வந்து நடிக்கிறது ஒரு ஹீரோவை தோன்றுறதுன்றது பெரிய விஷயம். எல்லோருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த அர்ப்பணிப்போடு பண்ணுவாங்க. மம்முட்டி பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பண்ணுவார். எந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அப்படியே மாறி அப்படி இது பண்ணியிருப்பார். அதனால தான் அந்த அர்ப்பணிப்பு வரும்போது தான் அவங்களுக்கு அந்த கேரக்டர் நிற்கும். அப்போ தான் மக்களும் ரசிப்பாங்க. அதுதான் இவருடைய இது. அவருடைய வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டார் விக்ரம். லவ் மேரேஜ் தான். அவங்களுடைய மனைவி அவருக்கு ஒரு நல்ல அன்பான துணையாக நல்ல ரசிகை அவங்க தான். முதல் ரசிகை அவங்க தான் அவங்க. அதே மாதிரி அவருடைய மகன் இவங்க எல்லாமே நல்ல ஒரு இதுதான். மகனுக்கு சரியான ஒரு படம் வரல. அமைஞ்சா அவரும் பெரிய லெவலில் அவருக்கு வந்துடுவார். சரி, இப்போ விக்ரம் சார் பற்றி பேசும்போது பாலா சார் பற்றி பேசாமல் கடந்து போக முடியாது. ஏன்னா அவரோட கெரியரில் பாலா சார் வந்து ஒரு முக்கிய இடத்துல இருக்கிறவர். எல்லாருக்கும் இருக்க ஒரே கேள்வி, இவங்க 2 பேருக்கு இடையில என்னதான் பிரச்சனை, என்ன ஆச்சு? ஏன்னா பாலா சாருக்கு ஒரு விழா எடுக்கும்போது கூட அங்கே சூர்யா சார் வந்திருந்தாரு. பட் விக்ரம் சார் ஏன் வரல, என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி இருந்தது. சூர்யாவும் கோச்சிட்டு தான் வந்தார். கோச்சிக்கிட்டு தான். ஆனா வந்துட்டார்ல சார். வந்துட்டாருன்னா அவர் அங்கே அந்த இடத்துல என்ன இடிப்பட்டதுன்னா அதுக்கு முன்னே இந்த எவரோ வணங்கான்னு தான் பண்ண வேண்டியதை அதை விட்டுட்டார். பண்ணலன்னு சொல்லிட்டாரு. அதே சமயத்தில் சூர்யா வந்து அதுக்கு முன்னே பண்ண படங்கள் எதுவுமே போகல. அதே நம்ம ஹிந்தியில் ஏதோ ஒரு சூரரை போட்டு பண்ணார், அதுவும் பெருசாக போகல. கர்ணான்னு ஒரு படம் பண்ண வேண்டியது அதுவும் அப்படியே நின்றுடுச்சு. அதனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு மாதிரி தெரிஞ்சது ஒரு 2-3. சரி, மறுபடியும் ஒரு பூஸ்டர் மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லும்போது இவர்கிட்ட மறுபடியும் பேசுகிறோம் அவ்வளோ. அது இல்லாமல் அவர் நமக்கு ஒரு மாறுதல் கொடுத்தவருங்கிறனால ஒரு போயிட்டு அவர்கிட்ட ஒரு நன்றி செலுத்தி ஏதோ ஒரு நகையெல்லாம் போட்டாங்க, தங்க செயினெல்லாம் போட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் வரல. என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து அவருடைய மகனுக்காக ஒரு கதை பண்ணாங்களே, அது ஒரு சின்ன தகராறு 2 பேருக்குள்ள. இல்லை இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்ல, இவர் ஓகே இது பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவங்களுக்குள்ள சின்ன ஒரு இது சரியா சரி நம்ம இப்போ சொன்னதை சரியாக பண்ணலை அப்படிங்கிற கோபம் தான். அதனால அந்த ஒரு வருத்தம் தான். ஏன்னா அவங்களுக்குள்ளே நல்ல நட்பு இருக்குது, இன்னமும் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. அது என்னென்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்திச்சாங்கன்னா அதை முடிவடைஞ்சணும். இங்கே அது வரைக்கும் அந்த கொஞ்சம் கனன்றுட்டு இருக்கும். அப்படியே யாராவது ஊத அது வந்து கனன்றுக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் அந்த நட்பு இது அடைஞ்சுட்டு தான் இருக்கும். மற்றபடி ஒரு விக்ரமை பொறுத்த வரைக்கும் அந்த இது பண்ண மாட்டார். விக்ரமுடைய ஃபுல் நேம் என்னென்னா ஜான் கென்னடி தான் அவர் பேர். ஜான் கென்னடி. ஆமாம், அமெரிக்க ஜனாதிபதியுடைய பேர். அவங்க தாத்தா தான் அவருக்கு பேர் வச்சார், ஜான் கென்னடி. அவங்க தாத்தாவுக்கு ஜான் கென்னடி ரொம்ப பிடிக்கும்னு இவருக்கு அந்த பேர் வச்சார். வீட்டில் கென்னின்னு தான் கூடுவாங்க. இவர் கென்னின்னு தான் கூடுவாங்க. ரசிகர்கள் சியான் அப்படிம்பாங்க. இந்த இதுதான் அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லோர்கிட்டும் ஒரு நம்ம ஹாயாக அப்படி நம்ம ஜோவியலாக பழக முடியாது. எனக்கு தெரிஞ்ச பல டிவி சீரியலில் இருக்கிற கண்ணன் உட்பட நிறைய பேர் ஆரம்பத்தில் வந்து அவர் கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அவர் தான் இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மச்சான் நான் இன்றைக்கி போயிட்டு இந்த கம்பெனியில் போகிறேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு அப்படின்னு இவர் தான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்பார். அதை கண்ணனே சொன்னார், இவன் எடுத்து ஃபோட்டோ காட்டி தான் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு, எனக்கு இந்த சீரியலில் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாரு. ஒரு நாள் பேசிக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு சொன்னார். அதனால் நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி எடுத்து கொடுத்துருப்பார். அப்படி கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதை படம் பார்த்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, அந்த அளவுக்கு. அப்போ ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல ஃபோட்டோகிராஃபர், சிங்கர், அப்புறம் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் உட்பட எல்லாமே இருக்குது.
சகல கலா வல்லவர் மாதிரி வல்லவர். சில மற்ற ஆட்கள் டைரக்ஷன்லாம் தெரியாது, தயாரிப்பாளரும் ஆயிருக்காரு. அதனால் அதெல்லாம் உண்டு. சார் சியான் விக்ரம் சார் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேல வந்திருந்து இப்போ அவர் எடுக்க இடத்த வந்து யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க அப்பானால தான் இவர் சினிமாக்கு வந்துட்டாரு. இப்போ ஏன்னா இப்போ அவங்க மகனுக்கு இவங்க சொல்றாங்கல்ல, விக்ரம் வந்து பெரிய ஆக்டர் அதனால அவங்க பையன் வந்துட்டாங்க சினிமாக்கு. அந்த மாதிரி இவங்க அப்பா ஆக்டர் அதனால இவரும் வந்துட்டாரு அப்படி கிடையாது, அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. கிடையாது, அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து அஹ், ஒரு படம் தான். ம். சிவகுமாருடைய மகன் சூர்யாங்கிறது ஒரு படம் தாங்க. ம். 2வது படத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் முட்டி மோதி வந்தால் தான் உண்டு. சிவகுமாருடைய அவருடைய சன்னா அவர் வந்தார், ஒரு 4-5 படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபெயிலியர். ம். பிறகு தான் பிதாமகன் பண்ணுறார், இது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. அதே சமயத்தில் வந்து இந்த டைரக்டரும் சரியாக அமையணும். ம். ஒரு டைரக்டர் அமையும் போது உங்களுக்கு சிவகுமார் மகன் அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக எடுத்துடலாமல் இவரை எப்படி மோல்டு பண்ணலாம், இவர்கிட்ட இருக்கிற டேலண்ட் என்ன எப்படிங்கிறது தான். இதே சூர்யா வந்து உங்களுக்கு வந்து நேருக்கு நேரம் அந்த படத்தில் உங்களுக்கு ஒரு லவ் சீனு, சிம்ரானுக்கு முத்தம் கொடுக்கணும்னா இவரே எத்தனை முத்தம் கொடுப்பாரு உடனே. அவர் வந்து முத்தம் கொடுக்குற போயிட்டு வேர்த்து கொட்டுது அவருக்கு. அத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க போய் முன்னாடி போய் முத்தம் கொடுக்கணும். முத்தம் கொடுக்க வேர்த்து கொட்டுது. பல டேக் 10-15 டேக் வாங்கி அதுக்கு பிறகு தான் சிம்ரானே வந்து நானே முத்தம் கொடுத்துறேன் ஐயா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவன் அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் அவ்வளோ பதட்டம், அவ்வளோ கூச்சம் எல்லாமே இருந்தது. ம். அதெல்லாம் கடந்து வந்து தான் இன்றைக்கி வந்து சூர்யாங்கிறது ஒரு சிவகுமாருடைய மகன் ஒரு படம் தான். யாராக இருந்தாலும் தியாகராஜனுடைய மகன் பிரசாந்த்ங்கிறது ஒரு படம் தான். அதுக்கு பிறகு அவர் முட்டி மோதி தான் வந்தாகும். எல்லாருக்கும் அதுதான். இவரே தான் சியான் விக்ரமுடைய மகன் துரு அப்படின்னாலும் கூட ஒரு படம் தான். அதுக்கு பிறகு மக்கள் பார்ப்பாங்க, நீ என்ன பண்ணியிருக்க, உன் அப்பன் பேர்லேயே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, விக்ரமுடைய பையன் விக்ரமுடைய அப்பாவுடைய சூரி. ஷேடோவில் வரல. ம். கண்டிப்பாக அவருடைய அப்பாவுடைய ஷேடோவில் வரவே இல்லை. அவங்க அப்பா என்றைக்குமே அவர் விக்ரமுடைய நடிப்பை ஏற்றுக்கிட்டே இல்லை. இன்னும் நல்லா நடிக்கணும், சாதாரணமாக தான் நடிக்கிறேனே, இதெல்லாம் என்னடா இப்படியா நிற்பான் போலீஸ்காரன், என்னடா போலீஸ்காரன் நீ, கேவலமாக இருக்குடா அப்படின்னாடா. அதாவது இன்னும் பெட்டராக பண்ணணுங்கிற ஒரு உசுப்பேத்தி விடுறது, ம். பாராட்டுற மாதிரி இல்லை, உசுப்பேத்தி விடுறது, இன்னும் நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு போனால் சாதாரணமாக போயிடும். இதெல்லாம் என்னடா பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன ஆகும், இவருக்காக நம்ம மெடக்கெட்டு ஏதாச்சும் பண்ணணுயா அப்படின்னு வெறி வரும்ல, அதுதான். ஏன்னா சார் விக்ரம் பையன் வந்து இப்ப ஹீரோவா வந்துட்டான். விஜய் சேதுபதியோட பையனும் ஹீரோவா வந்துட்டாரு. விஜய் அவர்களுடைய பையன் டைரக்ட் பண்றாரு. அந்த மாதிரி இப்ப தனுஷ் வந்து அவங்களுடைய அக்கா பையனையே வந்து நடிக்க வச்சிருக்காருன்னு. அப்ப வந்து உண்மையாலே டேலண்ட் இருக்க யாருக்குமே சினிமால வாய்ப்பு இல்லை. இப்ப ஃபுல்லா வாரிசு சினிமா ஆயிடுச்சு. வாரிசு அரசியல் போய் வாரிசு சினிமா ஆயிடுச்சு. இல்லை, இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து திறமை உள்ளவன் மட்டும்தான் நிற்க முடியும். ம். திறமை இல்லாதவர்கள் ஒரு படத்தோடு காணாமல் போயிடும். ம். விஜய் சேதுபதியோட பையன் வந்து ஒரு படத்தில் நின்றார், அதுக்கு பிறகு பண்ணார நேரத்தில் அதுக்கு பிறகு படம் பண்ணல. ம். அதேமாதிரி நீங்கள் சொல்கிற அந்த சியாம் விக்ரமுடைய வந்து அந்த முதல் படம் பண்ணார், படம் நல்லா பண்ணியிருந்தார், ஆனாலும் சரியாக அமையலை அந்த படம். ம். அடுத்த படத்தில் அவர் எப்படி நிரூபிக்கிறார், முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் கூட என்ன டைரக்டருடைய பையன், அந்த படம் வந்து முதல் படமே ஓடலை, சூப்பர் ஃப்ளாப். அது ஒரே நாள் தான் ஓடிச்சு, நாளைய தீர்ப்பு. அதுக்கு பிறகு தான் அவங்க அப்பா யோசிக்கிறார், என்ன பண்ணுறாரு, இவரை வந்து வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு விஜயகாந்த் கூட சேர்ந்து நீங்கள் செந்தூர பாண்டியன்ற கொண்டு போகிறாரு. பிஎன்சியில் அப்போ வந்து விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பெயர். விஜயகாந்துடைய தம்பி அப்படிங்கிற பேர் வரும்போது மக்கள் அவருடைய ரசிகர்கள்லாம் இவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே, அப்படி தான் வந்தது. உடனே இவருக்கு 2வது படத்தில் வாய்ப்புகள் கிடைக்கல. அதை எப்படி கிரியேட் பண்ணார் அவங்க அப்பா, விஜயகாந்தும் கொஞ்சம் ஒத்துழைச்சார். அதனால் விஜயகாந்துடைய ரசிகன் அப்படிங்கிற பேர், விஜயகாந்துடைய தம்பிங்கிற பேரில் அவர் வர்றாரு. களத்தில் வரும்போது அவர் தனியாக நடிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாகுது. இப்படி தான் இது பண்ணி ஆகணும். நீங்கள் அடுத்த படம் நம்ம இப்படி பண்ணால், முதல் படம் அப்பா பேருக்கு வந்துட்டோம், 2வது படத்தில் நாம் நின்றாதான் திறமை காட்டினால்தான் உண்டு. சரியான கதை இருக்கணும், திறமையான நடிப்பு இருக்கணும். அது 2மே இல்லைன்னா காணாமல் போயிடும். யாருடைய மகனாக இருந்தாலும் ஒன்று ஏற்றுக்க முடியாது. அதை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான், அவ்வளோதான். இன்னார் எங்கேருந்து வரீங்க, இவர், ஓகே சரி வாங்க உள்ளே வாங்க. நான் இல்லை ஒரு அதான் சார் அந்த உள்ள வாங்கன்றது கூட புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதை புதுசாக வர்றவங்களுக்கு அந்த புதுசாக வரவங்க புதுசாக டேலண்ட்டோடு வரலாம். இதான் ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, இது இருக்குது, ஏதாச்சும் டேலண்ட்டோடு வந்தால் நிற்கிறாங்க. சில பேர் வந்து நிற்கிறாங்க. வாரிசுகள் ஏன் வர்றாங்கன்னா, அவங்க உள்ளுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் என் பையனை கொஞ்சம் இது பண்ணேன், அது பண்ணேன், சரி வா உனக்கு டேலண்ட்டாக காட்டு, இல்லாட்டி போயிட்டே இருக்கும். யாராக இருந்தாலும் வாரிசாக இருந்தாலும் கூட திறமை இருந்தால் மட்டும்தான் இங்கே நிற்க முடியும், இல்லாட்டி நிற்க முடியாது. விஜயுடைய பையன் வந்து நடிக்க வரல அவர், ஏன்னா நமக்கு ஒத்து வராது, தெரியாது அப்படின்றார். அது ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதே சமயத்தில் இவர் வந்து அவர் டைரக்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா
ஒரு தாத்தா மாதிரி நான் டைரக்டராக போகிறேன் அப்படின்ற டைரக்ஷனுங்கிறது வேறு. அப்போது வந்து நீங்கள் ஒரு வெற்றி தோல்விங்கிறது வேறு. அது ஆனாலும் அதுக்கான களம் வேறு, இதுக்கான களம் வேறு. நீங்கள் எப்படியா எந்த வாரிசாக வந்தாலும் கூட முதல் படத்தில் உங்களை ஏற்றுக்குவாங்க. அவர் விஜயகாந்தோடைய பையனே வந்தார், என்ன ஏற்றுக்கல. முதல் படம் சுமாராக போச்சு, 2வது படம் போகவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், விஜயகாந்தோடைய ஆக்ஷன் என்ன, ஃபைட் என்ன, அவருடைய எப்படி பண்ணார், இதெல்லாம் இவர்கிட்ட பார்க்குறாங்களே. அப்பா கிட்ட எப்படி இதெல்லாம் இவர்கிட்ட இல்லையே, மைனஸாக இருக்கேன்னா அது இதுதான் உண்மையான. நீங்கள் எந்த வாரிசு வந்தாலும் கூட வாரிசுக்கும் திறமை இருக்கணும். திறமை இல்லாத வாரிசுகள் இங்கே எடுபடவே முடியாது. அது யாருடைய வாரிசாக இருந்தாலும் சரி. உதயநிதி இப்போ நிற்கிறாருன்னா ஆரம்ப காலத்துலேருந்து அவருடைய அந்த அரசியல் ரத்தம் இருக்கு இல்லையா, அவருடைய தாத்தாவுக்கு தாத்தா அவன் அரசியலில் இருக்காங்க. அது அப்படியே பயிற்சி வந்துட்டே இருக்கு. ஒரு சினிமாவுக்கு போனாலும் கூட அந்த உள்ளுக்குள்ளே இருக்காது. அது வந்து வரும்போது டக்குன்னு எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரிகிறது. அதை வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பொறுத்து ஓகே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிறதான். சார், விக்ரம் சாரோட சினிமா வாழ்க்கையில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டம்னா என்ன சார்? இல்லை, சில படங்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரொம்ப டஃப்பாக இருக்கும். சில நேரங்களில் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும், போகாது. அதனால் ஒரு சில நேரங்களில் அந்த தளர்ச்சியாக இருக்கும். ஆனாலும் கூட அந்த சில நேரங்களில் சாமி மாதிரி ஏதாச்சும் ஒரு கமர்ஷியல் வரும்போது டக்குன்னு தூக்கிட்டு போயிடும். சில நேரங்களில் அந்த 1-2 படம் உங்களுக்கு ராவணா இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய இதுதான், பெரிய அளவில் போகல. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் வந்து முதல் பாகம் போச்சு, 2வது பாகம் போகல. அது காரணம் வந்து அவர் இல்லை, அவருக்கான போர்ஷன் நல்லா பண்ணியிருந்தார். இந்த கதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு, இந்த கதை இது. ஆனால் இவங்க அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இது இல்லை, காட்சிகள் இல்லை. அவங்க நினச்சாங்க அது போகல, 2வது. முதல் பாகம் போச்சு. அந்த மாதிரி சில படங்கள் வந்து அவருக்கு ரிஸ்க் எடுத்திருப்பார். அந்த ரிஸ்க் எடுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்நியன் நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பார். சில படங்கள் சடுகுடு, காதல் சடுகுடு எல்லாமே ரொம்ப சாதாரணமாக போயிருக்கும். சில படங்கள் ரொம்ப சாதாரண. ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, முதல் படத்தில் சக்ஸஸ் ஆகிட்டா இதாகிருக்கும்னு சொல்லி, அந்த மாதிரி முதல் படத்தில் விட்டதை ஏதோ கொஞ்சம் சுமாரான படங்களை பண்ணார். உல்லாசம்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ தான். அதில் ஏறக்குறைய அஜித்துக்கு இவருக்கும் செகண்ட் ஹீரோ மாதிரி தான். ஆனாலும் கூட அதை வந்து அவர் பொறுமையாக கையாண்டு நடித்தார். நீங்கள் அதில் தனக்கான ஒரு பெயரை ஏற்படுத்திக்கிட்டார். அதுதான் அவர் அந்த இப்போ சில பேர் வராங்க, அசால்ட்டா கேஷுவலா ஆக்ட் பண்ணிட்டு நடிக்கவே தெரியலனாலும் நடிச்சுட்டு போயிடுறாங்க. பட் விக்ரம் சார் மாதிரியான ரொம்ப அந்த ஆக்டிங்குள்ள அந்த கேரக்டருக்குள்ள இன்வால்வ் ஆகி நடிக்கிற சில கேரக்டர் இப்போ நம்ம சமீப காலமா எடுத்துக்கிட்டாலே அவருக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கலையோ அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவருடைய படங்களும் தொடர்ச்சியா அவ்வளவா ஹிட் ஆகல, அவ்வளவா போகல மக்கள் மத்தியில. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ யாருடைய படமும் பெருசா போகல. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போன வாரம் 7 படம் ரிலீஸ் ஆச்சு. எந்த படம் தேட்டரில் இருக்குன்னு தெரியல. நீங்கள் தேட்டரில் வர ஆட்களும் பார்த்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் தான் வர. அவனே என்ன சொல்ல, தேட்டருக்கார 20 பேராக வாங்கப்பா, அப்போ தான் படம் போட முடியும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சூழல் உருவாயிடுச்சு. இன்னைக்கு வந்து அதாவது நீங்கள் சரியான கதை இருக்கணும், அதே சமயத்தில் தேட்டரில் வந்து ஓடக்கூடியதாக இருக்கணும். சில நேரங்களில் அந்த கமர்ஷியல் நல்லா இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் கையை கடிச்சிடும். ஆனால் அவருக்கான உழைப்பு கொஞ்சம் கரெக்டாக போடுறாரு. அதுதான் அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணல. அவருக்கான உழைப்பை கரெக்டாக போடுறாரு. அந்த உழைப்பு சில காப்ராவோ ஏதோ ஒரு படம் பண்ணார், அது சுமாராக ரொம்ப கோப்ரா. அது வந்து பெரிய லெவலில், அது வந்து தேவையில்லாத ஒரு படம், அவருக்கு தேவையில்லாது. ஆனால் சில நேரங்களில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செக்கு ஓடிட்டே இருக்கணும். செக்கு ஓடும்போது எள்ளு இல்லைன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஏதாச்சும் புண்ணாக்கு ஏதாச்சும் போட்டாவது ஓட்டுங்கப்பா, நிற்காம போயிட்டே இருக்கணும். நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு இதாக கஷ்டம். அதில் போயிட்டே ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். அவருக்கும் செலவுகள் இருக்குல்ல, அதுக்கான ரன் பண்ணிட்டு சில நேரங்களில் இந்த மாதிரி துண்டு துக்குடா வந்து இந்த மாதிரி சரியில்லாத படங்களும் வரும். அதையும் கொஞ்சம் சில நேரங்களில் நம்ம சகிச்சிக்க வேண்டியிருக்கும். ஒரு நல்ல கலைஞனாக இருக்கார், நல்ல திறமையான நடிகராக இருக்கும்போது அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி படங்களும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். சரி, ஓகே, அவருடைய சர்வைவலுக்கு ஏதோ ஒன்று போயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். விக்ரம் சார்ட்டே உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? கேரக்டர் இல்லை அவர் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இல்லை, எதுவுமே ஜாலியாக பண்ணக்கூடியவர். யார்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசுவார், நல்லா கேஷுவலாக பேசுவார். யாராக இருந்தாலும் கலாய்ப்பார், இவரும் சேர்ந்து கலாய்ப்பாங்க. சில நேரங்கள் நானும் கலாய்ப்பேன். பேசும்போது முறை எம்ஜிஆர், நீங்கள் வந்து 8 தானே சார்? ஆமாம் சார், எல்லோரும் 8ன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி நான் 8ஆம் நம்பர் தான், 8 ராசி அப்படிமா. நான் சொன்னேன். அது நான் சில இந்த கேள்விப்பட்ட வரைக்கும் எம்ஜிஆர் சார் வந்து உடைய ஒரு கட்டத்துக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு தான் அவருடைய பெரிய ரேஞ்சில் வந்து அதுக்கு பிறகு போக போக பிரகாசமாக இருந்தது. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இப்போ வர நீங்கள் பிரகாசமாக தான் ஆட்டிக்கிங்க. ஆரம்பத்தில் நிறைய கஷ்டப்பட்டு
என்னென்ன ஒவ்வொரு 8க்கு பிறகு உங்களுடைய மாற்றம் வந்துட்டே இருக்கும். ம். இது வந்து நான் கணிதம் சொல்லலை, சும்மா சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஆமாம் அப்படி தான் நடக்குது சார், அப்படி தான் போயிட்டுருக்கு சார் அப்படின்னாரு. சில பேருக்கு அப்படி தான். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 38 வயசுக்கு கிட்ட தானே அவர் ஹீரோவை மாறுறாரு. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எங்கேயோ போகுது. இப்போ தேவா சாருக்கு அப்படி தான் பெரிய ரேஞ்ச் வந்து அதுக்கு பிறகு ரொம்ப 30-40 வயசுக்கிட்ட தான் அவர் பெரிய ரேஞ்சுக்கு வர்றாரு. அது வரைக்கும் பயங்கர போராட்டம் தான். ஒரு படத்துக்கு ₹1 தர்றாங்க அவர்கிட்ட அட்வான்ஸு. அதெல்லாம் நீங்கள் ஆடி போயிடுவோம் நம்ம. ஏதோ நீங்கள் வா நாளைக்கு வந்துட்டு தேவா உனக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் தர்றேன் அப்படின்றாங்க. இவர் பயப்படி என்ன நினைப்பீங்க, அட்வான்ஸ் கொடுத்தா ஒரு பெரிய கற்பனையோடு போவீங்களா, போயிட்டு வா சரி பூஜை பண்ணிட்டு வந்து இருது உட்காரு தேவா அப்படின்னு. இவரும் கூட கவிஞர் காளிதாசன் இருக்கு உள்ளே முடிச்சுட்டு வந்து தேவா நிறைஞ்ச மனசோடு விட்டு தரேன், இந்தா அட்வான்ஸாக வச்சுருக்கோன்னு 2 50 பைசா கொடுத்துறான். 2 50 பைசா? 2 50 பைசா. அவர் ஒன்றும் இல்லை, சரி ரொம்ப சந்தோஷம் சார்னு வாங்கிட்டு வந்துட்டான். சரி நல்ல நாள் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரும், போயிட்டு புகாரியில் போய் சாப்பிடலாம், இதில் போய் சாப்பிடலான்னு நினச்சோம். கடைசியில் 50 பைசா ஒரு தேவா சாருக்கே இந்த நிலைமையா சார்? இந்த மாதிரி இந்த கடந்து வர்றது அவங்களுக்கு போராட்டங்கள் தான். அந்த மாதிரி அவருக்கு ஆரம்பத்தில் எக்கச்சக்கமான போராட்டத்தோடு தான் வந்தார். நீங்கள் ஒரு நான் சொன்ன பாருங்க டப்பிங்கு இதுபெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கார். ஆனால் சரியான டேலண்ட் இருக்கு, வாய்ப்புகள் அமையலை. முதல் படம் சக்ஸஸ் ஆகலை, அதனால் கொஞ்சம் ஒரு சில நேரங்கள் முதல் படம் சக்ஸஸ் ஆகலைன்னா சென்டிமெண்ட்டாக வந்து இது சரி, இந்த சினிமா வந்து சென்டிமெண்ட் அதிகமாக பார்க்கும், அவர் சரியில்லைப்பா எவனாச்சும் ஒருத்தர் சொல்லுவான், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி போராடி நீங்கள் அதுக்கான வெற்றிக்காக காத்திருந்து வெற்றியை கைப்பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு தொடர்ந்து அதை தக்க வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறது ஒன்றும் கிடையாது, அந்த சக்ஸஸை தக்க வச்சுக்கணும். நீங்கள் ஃபீல்டில் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த வகையில் கொஞ்சம் அவருக்கு அந்த தன்னை தக்க வச்சுக்கிட்டாரு, ஃபீல்டில் வந்துகிட்டே இருக்கார். அவருடைய படம் வந்து மோசமாகாது, இந்த பிஸ்னஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். சார் என்னோட இறுதியான கேள்வி, விக்ரம் சாரை பற்றி யாருக்கும் தெரியாத ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? நல்லா ஜாலியாக நல்ல ஒரு கேஷுவலாக டகான்னு சில நேரங்களில் பஞ்சா கொடுப்பாரு, பஞ்செல்லாம் பேசுவார். சின்ன வயசில் அந்த காலேஜில் போயிட்டு அவங்க அப்பா வந்து இவர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இதில் ஏற்காட்டில் போர்டிங் காலேஜில் படிச்சுட்டு வந்த பிறகு சினிமா ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவங்க அப்பா வந்து பட்டம் வாங்கு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படி, அதுக்கு பிறகு போனி, அதுக்கு பிறகு அது வரைக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு சரின்னு கலையில போயிட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்து அதுக்கு பிறகு தான் மறுபடியும் சினிமாவுக்கு வந்தார் அப்பாவுக்காக. அதனால் உங்களுக்கு வந்து அங்கே அவர் எப்படி சூர்யா, விஜய், சியான் எல்லாமே அங்கே தான், லயோலா தான் ஈஸியாக போய், விஜய் ஆண்டனி உட்பட, விஜய் ஆண்டனி அங்கே இருந்தார், லயோலாவில் இருந்தார். அதனால் எல்லோருமே அந்த இடத்துல போயிட்டு வருவாங்க. அந்த வகையில் கொஞ்சம் ஒரு அப்பா கிட்ட கொஞ்சம் நல்ல ஒரு மரியாதை இருந்தால், அப்பா சொல்கிறதுல சில நேரங்களில் அப்பா சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நம்மளுடைய நடிப்பை வந்து அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா கிட்ட மட்டும் நடிப்பு வந்து பாராட்டே வாங்க முடியாது சார் அவ்வளோ சீக்கிரம், எது போய் பண்ணியிருந்தாலும் கூட சுமாராக தான், அதெல்லாம் படமாடா அப்படிம்பாரு. ஏதோ ஒரு படம் சொன்னார், இதெல்லாம் படமாடாது, இதெல்லாம் எவன்டா நடிக்க சொன்னான் உனக்கு அப்படின்னாரு. சரி சும்மா இந்த கோபுரான்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் ஏதோ முன்ன பண்ணிருக்கும் போது இதெல்லாம் படமாடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அதை வந்து அவருடைய திட்டு கிடையாது, இன்னும் பெட்டராக பண்ணு, இன்னும் நல்லா செலக்ட் பண்ணு, இன்னும் உனக்கு அந்த செலக்ட் பண்ணுற இது வரல அப்படிங்கிறத ஒரு உசுப்பி விடுறது தான். ஆரம்பத்திலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். ஆமாம், அது சொன்னார்ல, முதல் படம் 3 நாள் அதுக்கு பிறகு நம்ம சோம்பேறித்தனம் வந்து நாம தான் பெரிய ஹீரோன்னு நினச்சிக்கோங்களா, அந்த மாதிரி தான் அவருக்கு. எங்க எல்லாருக்கும் பிடிச்ச விக்ரம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.